ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம், 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி செய்கிறதுக்கு 5 நாட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. முட்டையை எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணியோட ஹீட்லேயே முட்டை நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா முட்டை ஹார்ட் ஆயிரும். தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றிக்கங்க. அப்போ தான் ஈஸியாக தோலை உரிக்க முடியும். முட்டை நல்லா உடையாமல் சாஃப்டாக வந்திருக்கு. முட்டையை சுற்றியும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ள மசாலா நல்லா இறங்கும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. முதல்லையே மிளகாத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணால் மிளகாத்தூள் கருகி போக சான்சஸ் இருக்குது. அதனால் கடைசியாக சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா முட்டை ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால முட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம போட்ட மசாலா தூளோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். சீரகத்தை நீங்கள் பட்டை கிராம்பு போடும்போதே கூட போட்டு தாளிச்சிக்கலாம். அப்போது சேர்க்காததுனால நான் இப்போது சீரகத்தை வறுத்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை காரத்துக்காக சேர்க்கல, ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கருவேப்பிலை பச்சை மிளகாவை கடைசியாக சேர்க்கும்போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கங்க. இப்போது நம்மளோட சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.